Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இன்னைக்கு வீடியோல general guideline ஓட part 3 வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம ஃபோர்த்தா பார்க்க போற கைட்லைன் எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த கைட்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு டிசீஸோட வெளிப்பாடு அறிகுறிகள் தான் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். அது வந்து ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்ததுமே தெரிஞ்சிருது, அதுதான் வந்து மெயினா சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிறது, இல்லை அவங்களோட ஸ்கின்னில் வந்து ரேஷஸ் இருக்கிறது, இல்லை லம்ஸ் அப்படின்னா ஒரு கட்டி மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லம்ஸ் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் டாக்டர் பார்த்ததுமே தெரிஞ்சிடலாம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட்டாக சொல்கிறது அந்த சிம்டம்ஸ் வந்து எப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருக்குது, வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது, கிடினஸாக இருக்குது, இந்த மாதிரி பேஷண்ட்டாக சொல்கிறத வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு கலெக்டிவாக சொல்லுவாங்க. இப்போ கோடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க, அந்த சினாரியோ எடுத்துக்கலாம். அட்மிட் ஆகும் பொழுது டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்க்கு என்ன ரீசனாக இருக்கலாம், என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அதுக்கு தான் நிறைய லெபார்டரி இந்த டெஸ்ட்லாம் எடுத்து கண்டுபிடிப்பாங்க. எதனால இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்துச்சு, இந்த அறிகுறி தெரியுது, எது பாதிச்சிருக்கும் உள்ள இன்டர்னல் ஆர்கன்ல ஏதாவது பாதிப்பு இருக்கா, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு என்ன டிசீஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த டிசீஸை தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கோடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் கோட் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் ஆஃப் த கேசஸ்ல என்ன பண்ணுவோம்னா, என்ன காரணத்தினால வந்துச்சோ அந்த டிசீஸை தான் நம்ம கோட், அந்த டிசீஸ்க்குரிய கோட்ஸ் மட்டும்தான் கொடுப்போம். உங்களுக்கே தெரியும் ICD-10-CMல எல்லா கோட்ஸுமே இருக்கும். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்க்கும் கோடு இருக்கும், டிசீஸுக்கும் கோடு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா டிசீஸ்க்கு மட்டும்தான் நம்ம கோட் பண்ணுவோம். ஏன்னா அந்த டிசீஸை கியூர் பண்ணாவே அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து தன்னால சரியாயிரும். ஓகேங்களா. ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, நேற்றுக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்பண்டிசைட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்பண்டிசைட்டிஸ் இருக்கும் பொழுது ஒரு பேஷண்ட் வந்து ஸ்டொமக் அப்டாமினல் பெயின்னால வராங்க. ஸோ அப்டாமினல் பெயின் வரும்பொழுது டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அப்பண்டிசைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பண்டிசைட்டிஸ் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பண்டிசைட்டிஸை ட்ரீட் பண்ணால் தன்னால அப்டாமினல் பெயின் வந்து குணமாயிரும். இன்னொரு வழி பார்த்தோம்னா, அப்டாமினல் பெயினை வந்து குணப்படுத்தணும் அப்படின்னா அப்பண்டிசைட்டிஸை வந்து நம்ம கியூர் பண்ணிட்டாவே இது தன்னால சரியாயிரும். ஸோ அதனால இப்போ நம்ம இந்த கேஸ்ல என்ன கோட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்லி அப்பண்டிசைட்டிஸ் கோட் மட்டும்தான் கோட் பண்ணுவோம். அப்டாமினல் பெயின் கோட் வந்து நம்ம கோட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த கைட்லைன் வந்து இதை பத்தி தான். எப்ப நம்ம வந்து சிம்டம்ஸ் எல்லாம் கோட் பண்ணலாம், எப்ப கோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் கைட்லைன்ல வந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா 18th சாப்டர்ல சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்க்குனே தனியான ஒரு சாப்டர் ஸ்பெசிஃபிக் கைட்லைன் இருக்கு. பட் இருந்தாலும் இது ஜெனரல் கைட்லைன்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பேக் டு கைட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா, மெயினா இதுல ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க இந்த ஜெனரல் கைட்லைன்ல. அதாவது என்னன்னா, நீங்க எப்போ சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் கோட் பண்ணணும் அப்படின்னா, அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்க்குரிய காரணம், அந்த டிசீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, எந்த டிசீஸ்னால அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்துச்சோ அந்த டிசீஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாட்டி, எஸ்டாப்ளிஷ்னா என்னன்னா அந்த கண்டுபிடிக்கிறது, இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு அப்படியே ஒர்க்லாம் பண்ணி இந்த லேப்லாம் இது பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கண்டுபிடிக்காட்டியும், அப்படி இல்லாட்டி இதுதான் இந்த டிசீஸ் தான் இந்த சிம்டம்ஸை உருவாக்குச்சு அப்படின்னு கன்ஃபார்மும் பண்ணாம, டாக்டர் சொல்லாம கன்ஃபார்ம் பண்ணாம அப்படி கண்டுபிடிக்காம விட்டுருந்தாரு அப்படின்னா, அந்த டைமிங்ல நமக்கு மிச்சம் இருக்கிறது சிம்டம்ஸ் மட்டும்தான் ஆப்வியஸா இருக்கும். ஸோ அந்த டைமிங்ல நீங்க சிம்டம்ஸை கோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சேம் எக்ஸாம்பிள், அப்பண்டிசைட்டிஸ், அப்டாமினல் பெயின் வராங்க. அப்டாமினல் பெயின் அப்பண்டிசைட்டிஸ் மறந்துடுங்க. சேம் எக்ஸாம்பிள் வந்து அப்டாமினல் பெயின் வராங்க. ஆனா அந்த அப்டாமினல் பெயின் சிம்டம்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்க்குரிய ரீசன் என்ன அப்படின்னு டாக்டர் கண்டுபிடிக்கல, எஸ்டாப்ளிஷ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேற எதுவுமே இல்லைங்களா. ஸோ அதுக்குரிய என்ன ரீசன் தெரியாததுனால இந்த அப்டாமினல் பெயினுக்குரிய கோடை நம்ம கோட் பண்ணிக்கலாம். அந்த டைமிங்ல அது கரெக்ட் அப்படின்னு இந்த கைட்லைன் சொல்றாங்க. சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ரிலேட்டடா கண்டிப்பா இன்டர்வியூஸ்லயும் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, ஒரு சினாரியோ சொல்லிடுவாங்க. அவங்க ஒரு கேஸ் சொல்லி டிசீஸ்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த அப்டாமினல் பெயின் இதெல்லாம் சொல்லிட்டு, இதுல வந்து நீங்க எத்தனை கோட் கொடுப்பீங்க, என்னென்ன கோட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்மள கொஸ்டின் கேட்கலாம். இல்லாட்டி நம்மள ரிட்டன் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வருதுல்ல, அதுலயும் நமக்கு வந்து அந்த சினாரியோ கொடுக்கும் பொழுது நம்ம வந்து அந்த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் எழுதுறோமா, இல்ல ஒன்லி கண்டிஷன்ஸ் மட்டும் எழுதுறோமா, இல்ல தேவைப்படுற இடத்துல சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எழுதாம விடுறோமா, இல்ல சொல்லாம விடுறோமா அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுல நோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. இங்க கீழேயே வந்து நான் முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. சாப்டர் 18ல பார்த்தீங்கன்னா, அந்த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்க்குனே தனியான சாப்டர்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க அத போய் பாருங்க. சி செக்ஷன் 1B
18 யூஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அன்ஸ்பெசிஃபைட் கோட்ஸ் இந்த இதை போய் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சாப்டர் ஸ்பெசிஃபிக் கைட்லைன் வரும்பொழுது 18 சாப்டர் வரும்பொழுது நான் அதை ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஆனால் இப்போ மட்டும் இந்த யூஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அன்ஸ்பெசிஃபைட் கோட் இந்த இது சி செக்ஷன் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அந்த ஒரு கைட்லைன் மட்டும் சாப்டர் ஸ்பெசிஃபிக்ல இருந்து இங்கே நான் உங்களுக்கு தனியாக கட் காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். இது வந்து சாப்டர் 18ல இருக்கிற அந்த முன்னாடி சொல்லியிருந்த அந்த கைட்லைன் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மட்டும் பார்க்கலாம். சாப்டர் 18 வர்றப்போ நம்ம ஃபுல்லா நல்லா டீடைல்டா பார்க்கலாம். ஸோ அவங்க சிஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா அந்த கைட்லைன் இது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் சிம்டம் கோட் வித் டெஃபினட்டிவ் டயக்னோசிஸ் கோட். அதாவது டெஃபினட்டிவ் டயக்னோசிஸ் அந்த டிசீஸ் இருக்கு பாத்தீங்களா அது கூட எப்ப வந்து நம்ம சிம்டம்ஸும் கோட் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு சினாரியோ பார்த்துட்டோம். ஒருவேளை இது டெஃபினட்டிவ் டயக்னோசிஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகாட்டி நம்ம வந்து சிம்டம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் அந்த டெஃபினட்டிவ் டயக்னோசிஸும் கொடுக்கலாம், அந்த டிசீஸும் கொடுக்கலாம், கூடவே சிம்டம்ஸும் கொடுக்கலாம். அது எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டயக்னோசிஸ்ல அந்த டிசீஸோட அந்த சிம்டம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து யூஷுவலா அது கூட அசோசியேட் ஆகி வராத சிம்டம்ஸ், ரொம்ப ரொம்ப ரேரா அந்த சிம்டம்ஸ் வர்றது. அதாவது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ரெட் கலர் புல்லட் பாயிண்ட் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். சிம்டம்ஸ் இஸ் நாட் routinely associated with that diagnosis. அந்த diagnosis கூட அது எப்பயுமே ருட்டீனா அசோசியேட் இருக்காது, ஆகி இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு வரும். அடுத்து வந்து கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி ரொட்டீனா அசோசியேட் ஆகாத சிம்டம்ஸ் அந்த டயக்னோசிஸ் நீங்க கோட் பண்ணும்போது அந்த சீக்வன்சிங் எதை ஃபர்ஸ்ட் கொடுப்போம் எதை செகண்ட் கொடுப்போம் அந்த சீக்வன்ஸ் இருக்குங்க பார்த்தீங்களா அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த டயக்னோசிஸை கோட் டெஃபினட்டிவ் டயக்னோசிஸ் அந்த டிசீஸை கோட் பண்ணிட்டு அதுக்கு கீழே அந்த சிம்டம்ஸோட கோட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி இன்னும் டீடைல்டா வந்து நம்ம சாப்டர் ஸ்பெசிஃபிக் பார்க்கும் பொழுது நம்ம போயிடலாம். ஆல்ரைட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக டயாபெட்டிஸ் மெலிட்டஸோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தர்ஸ்டாக இருக்கும், ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க, அப்புறம் விஷன் வந்து பிளட் விஷனாக இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரை மவுத் இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். இதுலேயும் வந்து கீழே அதர் சிம்டம்ஸ் ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். விமனுக்கு வந்து எப்படி இருக்கும், மென்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து எப்பயுமே எந்த ஒரு டிசீஸ் பத்தி படிக்கிறதா இருந்தாலும் ஜஸ்ட் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. கூகுள்ல போட்டதுமே நமக்கு வந்து என்ன சொல்றது அந்த சின்ன பாக்ஸ் மாதிரி எடுத்ததுமே கொஞ்சம் சிம்டம்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. அதுவும் இல்லாம கீழே கீழே இருக்கிற அந்த ஹைப்பர் லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி பாருங்க. அதுல வந்து இந்த மெடிக்கல் ரிலேட்டடான சில வெப்சைட்ஸ்லாம் வரும். ஸோ அதுல எல்லாம் கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பார்க்கும் பொழுது என்னன்னா உங்களுக்கு நிறைய ஒரு சில இதுல வந்து ஒரு சில சிம்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இதுல வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது எல்லாம் நீங்க ஒன் பை ஒன் செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய அதோட அசோசியேட்டட் சிம்டம்ஸ்லாம் என்னது, ரெகுலரா யூஸ்வலா வர சிம்டம்ஸ்லாம் என்னது அப்படிங்கிறத பத்தி நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டிசீஸ்க்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லைட் பாத்தீங்க அப்படின்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்குரிய சிம்டம்ஸ் ஜஸ்ட் எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பெல்விக் பெயின் இருக்கும், பிளட் இன் யூரின் இருக்கும், அதை ஹெமச்சூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹெமச்சூரியாவே எடுத்துக்கோங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கூட எப்பயுமே ஹெமச்சூரியா வந்து நம்ம கோட் பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு அசோசியேட்டட் சிம்டம்ஸ் எப்பயுமே வர்றதுதான். இதே அந்த கேத்தீட்டர் போட்டு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நம்ம ஆல்ரெடி இந்த ஃபோலிக் கேத்தீட்டர் நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா, கேத்தீட்டரை வந்து உள்ள விட்டுட்டு வெளியில அந்த டியூப் மாதிரி வந்து அந்த பேக்ல வந்து யூரின் வந்து கலெக்ட் பண்றது. அது வந்து நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். கோடு யூடிஐ டியூ டு ஃபோலிக் கேத்தீட்டர் கோடு எப்படி எடுக்கணும் அந்த இதுல உங்களுக்கு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அப்படி அந்த டியூப் கேத்தீட்டர் போடுறாங்க இல்லைங்களா, அதனால ஏதாவது இன்ஜுரி ஆயிட்டு அந்த ஹெமச்சூரியா வருது, ப்ளீட் ஆகுது அப்படின்னா அந்த டைமிங்ல வந்து நம்ம அந்த ஹெமச்சூரியா வந்து கோட் பண்ணுவோம். ஏன்னா எப்பயுமே நம்ம போடும் பொழுது அந்த கேத்தீட்டர் போடும் பொழுது அந்த ஹெமச்சூரியா வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகிற ஏதாவது ரேரா இருக்கிறப்ப டைமிங்ல தான் அந்த வந்து ஹெமச்சூரியா வரும். ஸோ அதனால அந்த டைமிங்ல வந்து அது எப்பயுமே ரொட்டீன் இல்லை, அது கூடயே எப்பயுமே அசோசியேட்டட் ஆகி வராததுங்கிறதுனால நம்ம ஹெமச்சூரியா வந்து எக்ஸ்ட்ரா கோட் பண்ணுவோம். ஆல்ரைட். ஃபிஃப்த்தா பார்க்க போற கைட்லைன் எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் தட் ஆர் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டிசீஸ் ப்ராசஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து பியூரா அந்த டிசீஸ் கூட அசோசியேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா
அத நீங்க கோட் பண்ணக்கூடாது. ஒருவேளை அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸையும் நீங்க கோட் பண்ணலாம். அதாவது அந்த சிம்டம்ஸையும் நீங்க கோட் பண்ணலாம். அந்த டிசீஸையும் கோட் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கைட்லைனோ ஒரு சில சிம்டம்ஸ்க்கு, இல்ல ஏதாவது அதுக்கு தனியா ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷனோ, இல்ல கிளாசிஃபிகேஷனோ, இல்ல அதுக்கு தனியான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போயிருக்கிற பட்சத்துல மட்டும்தான் நீங்க கோட் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க கோட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? யூடிஐ வந்து ஹெமச்சூரியா அது எல்லாமே வந்து என்னன்னா அதோட அசோசியேட்டட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டிசீஸ் அதெல்லாம். ஸோ அதனால அதை நம்ம கோட் பண்ண மாட்டோம். ஒன்லி யூடிஐ மட்டும் தான் கோட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கைட்லைன் சொல்லுது. சிக்ஸ்த் கைட்லைனா என்ன சொல்றாங்கன்னா கண்டிஷன்ஸ் தட் ஆர் நாட் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அ டிசீஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா நான் சொல்லியிருந்தேங்களா அந்த ஃபோலிக் கேத்தட்டர் போகும்பொழுது ஹெமச்சூரியா வந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டெக்ரல் பார்ட் கிடையாது. அது இது போட்டதுனால இன்ஜுரி வந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி ஒரு டிசீஸ் கூட இன்டெக்ரல் பார்ட்டா இல்லாம ஏதாவது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அடிஷ்னலா இருக்கு அப்படின்னா அப்ப வந்து நீங்க வந்து கண்டிப்பா அத கோட் பண்ணணும் அப்படின்னு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா அந்த 5th அண்ட் 6th கைட்லைன்ஸ வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே அது சொல்லும்போதே கூடயே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்லிட்டேன். அது வந்து சேம் தான். என்ன அந்த டிசீஸ் இருக்கு அப்படின்னா அந்த டிசீஸ்க்குரிய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து அந்த டிசீஸ்க்குரிய இன்டெக்ரல் பார்ட்டா இருக்கு அப்படின்னா அத வந்து கோட் பண்ணக்கூடாது. இன்டெக்ரல் பார்ட்டா இல்ல அப்படின்னா அத வந்து நம்ம கோட் பண்ணணும். இந்த 4 கைட்லைன்ஸ்லயும் ஜஸ்ட் 1 ஆர் 2 லைன்ஸ்ல வந்து ஜஸ்ட் பாத்துரலாம். ஒரு நட்ஷல் மாரி. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அந்த 4th கைட்லைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸோட வரும்பொழுது, அதுக்குரிய டெஃபினிட்டிவ் டயக்னோசிஸ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இல்ல அந்த டெஃபினிட்டிவ் டயக்னோசிஸ் எதனால வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த எதனால வந்துச்சோ அந்த டெஃபினிட்டிவ் கண்டிஷன் டிசீஸ தான் கோட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் கோட் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 5th கைட்லைன்ல பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த டிசீஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிசீஸோட இன்டெக்ரல் பார்ட்டா ஏதாவது கண்டிஷன், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத நீங்க கோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. 6th கைட்லைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த டிசீஸோட இன்டெக்ரல் பார்ட் இல்லாம வேற ஏதாவது வந்திருக்கு. வேற ஏதாவதுன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெகுலரா வராது. எப்பயுமே அது இன்டெக்ரல் பார்ட் மாரி ரெகுலரா வராது. ஆனா எப்பயாவது வந்து இந்த சிம்டம்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த கண்டிஷனும் அசோசியேட்டடா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டெஃபினிட்டிவ் டயக்னோசிஸும் போடலாம். அந்த நாட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டிசீஸ் ப்ராசஸ்ன்னு ஒண்ணு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த கண்டிஷன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? சிம்ப்டமா இருக்கலாம், இல்ல கண்டிஷனா இருக்கலாம். அதையும் நம்ம கோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இங்க மெயின் பண்றாங்க. இதுல ஆல்மோஸ்ட் அந்த 4th கைட்லைனும் 5th கைட்லைனும் ஒரே மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா இந்த 5th கைட்லைனும் 6th ஒருவேள கோடிங் ஃபீல்ட்ல இல்லாதவங்க புதுசா நீங்க பார்க்கும்பொழுது இன்டெக்ரல் பார்ட்னா என்னடா? நாட் இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா, கூகுள்ல ஒரு தடவ சர்ச் பண்ணி பாருங்க. இருந்தாலும் ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இது சுத்தமா ரிலவென்ட்டே இல்லாத ஒரு எக்ஸாம்பிள். புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தாட்காக மட்டும் தான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தர்பூசணி பழத்தை நம்ம வந்து கட் பண்றோம் ஓகேங்களா? அந்த தர்பூசணி பழத்தை வந்து நம்ம டிசீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை கட் பண்ணும்பொழுது அதுக்குள்ளோர வந்து நமக்கு என்ன கலர் விதை கிடைக்குது? பிளாக் கலர் சீட்ஸ் இருக்கு. அப்போ அந்த பிளாக் கலர் சீட்ஸ் வந்து அந்த தர்பூசணியோட இன்டெக்ரல் பார்ட். இதுவும் ஒண்ணுதான், அதுவும் ஒண்ணுதான். இப்ப நம்ம வந்து அதை ஃபுல்லா சேர்த்து நம்ம அந்த தர்பூசணி பழத்தை மட்டும் கோட் பண்ணா போதும். தனியா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விதைகளை கோட் பண்ண தேவை கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸ் மாதிரி அது அதுக்குள்ளேயே அடங்குற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது வந்து இந்த 5th கைட்லைன் ஓகேங்களா? அதே மாரி இன்னொன்னு என்ன பண்ணலாம், அந்த தர்பூசணி பழத்துல எல்லாமே வந்து கருப்பு கலர்ல இருக்கிற சீட்ஸ் இருக்கு. ஆனா அதுல வந்து ஒரே ஒரு சீட்ஸ் மட்டும் என்ன சொல்லலாம், ஒரு பச்சை கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எப்பயுமே அந்த மாரி வராது. இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். இல்ல அரிய வகையா வரும். அத்தி பூத்த மாரி இந்த மாரி வரும். அப்படின்ற மாரி எதனா ஒண்ணு வச்சுப்போமே. சோ அது வந்து அதோட இன்டெக்ரல் பார்ட் கிடையாது. ஆனா இது இப்படி வர்றது வழக்கம். எல்லா தர்பூசணி பழத்துலயும் வராது. ஏதோ 1, 2 100ல ஒரு பழத்துக்கு, 1000த்துல ஒரு பழத்துக்கு அந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த முழு தர்பூசணி பழத்துக்குரிய கோடையும் குடுத்துட்டு, உள்ள இருக்கிற அந்த கிரீன் கலர் அந்த பிளாக் கலர் விதையெல்லாம் நம்ம குடுக்க தேவை கிடையாது. அது எப்பயுமே வர்றதுதான். ஆனா அந்த கிரீன் கலர் தர்பூசணி விதை இருக்கு பாத்தீங்களா? அது வந்து இப்போ நமக்கு ரேரா வர்றது. அது வந்து அது கூட ரேரா வர்றதுன்னு மட்டும் கிடையாது. அந்த தர்பூசணியோட இன்டெக்ரல் பார்ட் கிடையாது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த பிளாக் கலர் சீட்ஸ் எல்லாம் இன்டெக்ரல் பார்ட். இந்த கிரீன் கலர் சீட் வந்து இன்டெக்ரல் பார்ட் இல்ல. அதனால அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபுல் தர்பூசணி கோடையும் கொடுத்துட்டு அடுத்து அந்த கிரீன் கலர் அந்த சீடுக்குரிய கோடையும் நம்ம எக்ஸ்ட்ரா செகண்டரியா கொடுக்கலாம். அப்படிங்கிறது தான் அந்த 6th கைட்லைனுக்குரிய
ஒரு எக்ஸ்பிளனேஷன். அதே மாரி இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பிளாக் கலர் சீடா இருந்தாலும் சரி, இல்ல கிரீன் கலர் சீடா இருந்தாலும் சரி, அது தர்பூசணியோட சீட்ஸ். ஸோ அந்த டிசீஸ்க்குரிய ஏதோ ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம் இல்லாட்டி அசோசியேட்டட் கண்டிஷன். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம விதை பார்க்கறது வந்து இப்ப கொய்யா பழமோ, இல்ல பப்பாளி பழத்தோட விதையவோ நம்ம பார்க்கல. தர்பூசணி பழம் அப்படின்னா என்னன்னா, இந்த டிசீஸ், அதை சார்ந்த டிசீஸ் ப்ராசஸ் இல்லாட்டி அதோட கண்டிஷன் தான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு டிசீஸ்க்கு நம்ம இந்த இதை வந்து எடுத்துட்டு போகல, இந்த கான்செப்டே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இது வந்து வேற வேற 2 டிசீஸ்க்கும் இடையிலயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. இது வந்து அந்த பர்ட்டிகுலர் டிசீஸும் அதோட அசோசியேட்டட் கண்டிஷனை மட்டும்தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து வெதர் இது ரெகுலரா வருதா, இது இன்டெக்ரல் பார்ட்டா, இல்ல இது இன்டெக்ரல் பார்ட் கிடையாதா, இல்ல தனியா ஏதாவது கைட்லைன்ஸ் இருக்கா இதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்து கோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.